திருச்சி மாவட்டம் லால்குடி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட ஊராட்சிகளை மாநகராட்சியுடனும் நகராட்சியுடனும் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து லால்குடி திருச்சி நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து 2 இடங்களில் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தீனதயாளன். தீனதயாளன், வணக்கம். என்ன நடந்தது? விவரங்களை வழங்கலாம். பிரியங்கா, வணக்கம். பிரியங்கா, தமிழகத்தில் பல்வேறு கிராம ஊராட்சிகள்ல மாநகராட்சி மற்றும் நகராட்சியோடு தரம் உயர்த்த வேண்டும் என தமிழக அரசு தற்போது தற்காலிக ஆணை ஒன்று பிறப்பிக்கப்பட்டது. அதனை தொடர்ச்சியாக லால்குடி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட தாளக்குடி, அப்பாதுரை, எத்தனக்குறை, புதுக்குடி, மாடக்குடி உள்ளிட்ட கிராமங்களில் கிராமங்களை மாநகராட்சியோடு இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று காலை அப்பாதுரை ஊராட்சியை சேர்ந்த பொதுமக்கள் லால்குடி செல்லும் சாலையில சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதாவது இந்த சாலை மறியல் போராட்டம் என்பது அந்த கிராம பகுதியில் இருந்து கால்நடைகளை அழைத்து வந்துதான் சாலையில் உட்கார்ந்து அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து சமயபுரம் போலீசாருக்கு தகவல் தெரிந்து சமயபுரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு அந்த பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அந்த பேச்சுவார்த்தையின் போது பொதுமக்கள் கூறுவது எங்கள் பகுதி, எங்க கிராமம் இது விவசாயம் நிறைந்த பகுதி. இந்த பகுதியில் எங்களுக்கு வேறு ஒன்றும் வருமானம் இல்லை. எங்களுக்கு 100 நாள் வேலை மற்றும் குடிநீர் மற்றும் அரசினுடைய வரி விதிப்பு அதிகமாகிவிடும். எங்களுக்கு அந்த அளவுக்கு போதிய பொருளாதாரம் கிடையாது அப்படின்னு என்பது குறித்து போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது லால்குடி வட்டாட்சியர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது லால்குடி வட்டாட்சியர் நான் மாவட்ட ஆட்சியர் மற்றும் இந்த துறையினுடைய அதிகாரிகளிடம் தெரிவிக்கிறேன், தற்பொழுது இந்த போராட்டத்தை கைவிடுங்கள் என கோரிக்கை விடுத்தார். அதன் பேரில் கிராம மக்கள் இந்த போராட்டத்தை கைவிட்டனர். அதனை தொடர்ச்சியாக கீழவாலாடி பகுதியை லால்குடி நகராட்சியோடு இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி மக்கள் சுமார் ஒரு 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது. இதனால் லால்குடியிலிருந்து திருச்சி செல்லும் சாலையில் சுமார் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி தீனதயாளன். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.